அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, புதுக்காலம் 27ஆம் வாரம். முதல் வாசகம் கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 13 மற்றும் 24 வரை. சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்பொழுது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோப்பை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுள் சாட்சி. பிறகு நான் சிலியா பகுதிகளைச் சென்றேன். ஆயினும் யூதேயா நாட்டிலிருந்து கிறிஸ்துவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறேன் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தேன். இது ஆண்டவர் தருகிற வார்த்தை. நற்செய்தி முன் வாழ்த்துளி. லூக்கா 11ஆம் அதிகாரம் 28. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போன் பேறு பெற்றோன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.